ஸோ சார் எனக்கே வந்து ரொம்ப நாளாக ஒரு பெரிய படம் வேணும் என்ன சொல்றீங்க? இல்லை இப்போ உங்கள் துறை சம்மந்தப்பட்டது நீங்கள் கேட்குறீங்க. அவங்க துறை சம்மந்தப்பட்டதில் வளர வேண்டிய எண்ணம் கண்டிப்பா. அவங்களுக்கு பல பேர் நிறைய நாளாக இந்த போதி கஷ்டத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு இடம் வைக்க முடியல, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இடம் வைக்க முடியல, ஒரு நோய் நொடியே இருந்தால் கூட ஒரு ஆப்ரேஷன் செலவுக்கு இடம் வைக்க முடியலன்னு பல பேர் திறமை இருந்து முயற்சி இருந்து முன்னுக்கு வர முடியல. எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் முன்னுக்கு வர முடியல. அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், இதில் பணம் காசு எதுவுமே இல்லை. நான் சொல்கிறது அந்த ஒரு வெல்கம் பேக் டு சிங்க் வித் சனம். எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சனம் பேசுகிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம கூட பேசுறதுக்கு ஜின் பார்த்திபன் அவர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ சார். எபிசோட் 1ல் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இன்னும் நிறைய கேள்விகளோட நான் வந்திருக்கேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சார் கொடுப்பாங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா சார்? எனக்கே ரொம்ப நாளாக ஒரு பெரிய படம் வேணும், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பணம் காசு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால அங்கங்கேயே ஸ்டக் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன ரீசன்? இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கும் இருக்கலாம். ஸோ என்ன சொல்றீங்க? இல்லை இப்போ உங்கள் துறை சம்மந்தப்பட்டது நீங்கள் கேட்குறீங்க. அவங்க துறை சம்மந்தப்பட்டதில் வளர வேண்டிய எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு உண்டான செய்முறைகள் நம்ம கிட்ட கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம மேலே போகலாம். ஏன்னா இதே துறையில் எவ்வளோ பேர் வளர்ந்துருக்கிறாங்க. அவங்களும் 10 மாதம் தான், நம்மளும் 10 மாதம் தான். அவங்க வளர்கிறாங்க, நம்ம ஏன் வளர முடியல? அதுதான் சார் கேட்குறேன். புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறது. அவங்க வழிமுறைகள் இப்போது எனக்கு தெரிஞ்ச முறைகள், நான் அது ஜின்னை பற்றி தான் எனக்கு தெரியும். இதே ஜின்னை நான் சொல்கிற மாதிரி வழிபட்டுக்கிட்டு வாங்க, நீங்கள் நினச்ச உச்சத்தை விட எதிர்பார்க்காத உயரத்துக்கு போகலாம். இல்லை நான் சொல்கிற மாதிரி சொல்லுவேன், இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே சொல்லுவேன். அதன்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இது நான் இன்றைக்கி மீடியாவில் சொல்கிறேன். நான் ஒன்று உங்ககிட்ட தனிப்பட்ட முறையிலையோ தனிப்பட்ட ரூம்லேயோ நான் உங்ககிட்ட சொல்லலை. பல மக்கள் பார்க்கக்கூடியது. கண்டிப்பாக இது உங்களுக்காக மட்டும் இல்லைங்க. ஒருத்தரும் உண்மையாக உழைக்கணும், உண்மையாக முன்னுக்கு வரணும். மக்கள் எல்லாருமே யார் உழைச்சி முன்னுக்கு வர முடியல, எவ்வளோ சம்பாரிச்சாலும் முன்னுக்கு போக முடியல, திறமை இருந்து முயற்சி இருந்து முன்னுக்கு வர முடியல, எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் முன்னுக்கு வர முடியல, அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், இதில் பணம் காசு எதுவுமே இல்லை. நான் சொல்கிறது அந்த ஒரு முறையை மட்டும் பின்பற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட உச்சத்தை தொடுவீங்க. இதுக்கு நான் பொறுப்பு. கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க சார். அது என்ன முறைகள், விதிமுறைகள்ன்றது சொல்ல முடியுமா? அது எப்படி இல்லைம்மா, மீடியாவில் சொல்கிறது இல்லை. அவங்க வர்றவங்க பொறுத்து, அவங்க நேர காலங்களை பொறுத்து, அவங்களுக்கு என்ன தேவையான பரிகாரம், அதை தான் நான் சொல்ல முடியும். இப்போது எல்லாருக்குமே ஒன்றா இருக்காது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி நான் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு சிலருக்கு ஒரு முறை மெத்தட் மாறும். அது வரும்போது நான் சொல்லுவேன். இப்போது நமக்கு ஒரு லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, அது ரொம்ப நாளாக விற்க முடியாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் ஜின் யூஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாம்மா. அதுக்கு உண்டானது அது மெட்டீரியல் காட்டிடலாம். ப்ளீஸ் சார். பல பேர் நிறைய நாளாக இந்த போதி கஷ்டத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு இடம் வைக்க முடியல, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இடம் வைக்க முடியல, ஒரு நோய் நொடியே இருந்தால் கூட ஒரு ஆப்ரேஷன் செலவுக்கு இடம் வைக்க முடியலன்னு பல பேர் இன்றைக்கி சிக்கி தவிக்கிறாங்க. இடம் இருந்தும் அவங்க கைக்கு பணம் வரல. அப்பேற்பட்டவங்களுக்கு இதில் இருக்கிற அந்த சாம்பல் நான் கொடுத்தேன்னாக்கா, அதை நான் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல தூவி விட்டாக்கா போகிறோம். அதை தூவி விடணும், தண்ணியில் கலைச்சி தெளிக்கணும். அது பல முறைகள் உண்டு. அந்த வீடு இருக்கிற பொசிஷனுக்கு பார்த்து குறைஞ்சது ஒரே வாரத்தில் அந்த வீடு கட்டாயம் அந்த இடமும் மண்ணும் கண்டிப்பாக விற்றுரும். அதிகப்படியாக போடுச்சுன்னா 2 வீக்ஸ் எடுக்கும். அவ்வளவுதான். கண்டிப்பாக இடத்த விற்றுரும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். சார், இன்னொரு கேள்வி. இப்போது நேரடியாக உங்களை சந்திப்போம் அப்படின்னா நீங்கள் ஜின்னை தயாரித்து கொடுப்பீங்க. பட் வெளிநாட்டில் இருக்கவங்க உங்களுக்கு நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்கள நீங்கள் ரிமோட்டாக நீங்கள் எப்படி சார் இது பரிகாரம் கொடுப்பீங்க? அவங்களுடைய ஃபோட்டோ இப்போ தான் மாறி போச்சு இல்லைங்களா? எல்லாமே வருது. இப்போ வாட்ஸ்அப்பில் அவங்க பிறந்த தேதி எல்லாமே அனுப்பிடுவாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படி ஆப்போசிட்டாக இருந்தாலும் அவங்க பேரும் கொடுப்பாங்க. இப்போ பல நாள் நைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து தான் எனக்கு நிறைய ஃபோன்கள் கால்ஸ் வரும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே பகல் இங்கே இரவுன்றதால நிறைய வரும். அங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், அங்கேயே ஃபேமிலிக்குள்ளே இதே மாதிரி தான். இந்த நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ சண்டை, அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நிறைய நடக்கும். பிஸ்னஸ்லேயும் போட்டி போகாமல் அந்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்காரனை வெளியே அனுப்ப பார்ப்பான். இதே இலங்கை தமிழர்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். அவங்களும் என்னை கால் பண்ணி பேசுவாங்க. எல்லாருக்கும் வழிமுறை நான் இங்கிருந்தே செய்யலாம். ஏன்னா ஜின் உலகம் பூரா இருக்கிறது ஜின்.
அவங்க பேர் மெத்தட் நம்ம சொன்னோம்னாக்கா, அதான் சொல்லிட்டேனே, கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. எல்லாமே நான் கேட்குற பொருள் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க பேரெல்லாம் கொடுத்தா போதும். கண்டிப்பாக என்னன்னா வீடியோ கால்லையே நீங்க வந்து எல்லாமே வீடியோ கால், வாட்ஸ்அப்பில், ஆன்லைனில் எல்லாமே நடக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ தான் ஃபோட்டோ, இப்போ யாரை வேணாலும் ரோட்டில் போகிறவங்களோட ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் போனால் என்ன, இப்படி செல் எடுத்தாவே யார் ஃபோட்டோனாலும் நமக்கு வந்துடும். அவங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ இன்ஸ்டாவில் வந்துடும், எதுலையாவது ஒன்று வந்துடும். அப்போல்லாம் நாங்கள் எதை வச்சு செய்தோம்? அப்போ எதுக்கு, அப்போ அந்த ஒரு 20 வருஷம் 20 வருஷம் எந்த டச் ஃபோன் இருந்தது, எந்த இது இருந்தது, ஒன்றுமே கிடையாது. அப்போல்லாம் தாய் பேர், இப்போ தாய் பேர். இப்போ நீங்கள் எந்த கருவறையில் உருவானீங்க? உங்கள் அம்மா வயிற்றுல தான் உருவானது. அந்த அம்மா பேரை வச்சு செய்வோம். வீட்டுக்கு எத்தனாவது பொண்ணுன்னு கேட்டு வாங்குவோம். உங்கள் குலம் கோத்திரம் எல்லாமே கேட்டு தான், அப்படி தான் செய்கிறது மாந்திரிகம். இன்றைக்கி தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போது டிரைவரோட ஓடணும் காரில், இப்போ மாற்றமாக டிரைவரே இல்லாமல் ஓடுது காரு. அந்த மாதிரி மாறுது, காலம் மாற 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 இப்போ நாங்கள் மாறுது. வேற நீங்களும் அட்வான்ஸ்ட் ஆயிட்டீங்க. அட்வான்ஸ் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சூப்பர். ஸோ எனிவேர் குளோபலி உங்களை வந்து யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ சார் அப்ரோச் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோலேயே கேப்ஷன்லேயே இருக்கும். ஸோ எனிபடி ஹேஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் டெஃபினெட்லி அப்ரோச் ஜின் பார்த்திபன் சார். சார் இன்னொரு கேள்வி, இப்போது இந்த பில்லி சூனியம் செய்வினை பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறபடி அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இது எஃபெக்ட் ஆகுறது யாருக்கு இல்லை சார்? இந்த பர்டிகுலர் ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பலவீனமாக இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யாருக்கு அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நவருன்னுவாங்க. ஒரு ஆளை அட்டாக் பண்ணணும்னா அதை பண்ணி அவன் தான் உண்மையான மந்திரிகவாதி. நான் வெளிப்படையாக தான் பேசுவேன். இப்போ உங்களை ஒருத்தனை அழிக்கணும்னு வந்தாக்கா அதை அழிச்சே ஆகணும். வாழ வைக்கணும்னு நினச்சா வாழ வச்சே ஆகணும். இது இவனுக்கு தான் தாக்கும், அவனுக்கு தான் தாக்குன்றது அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஒன்றும் தெரியாதவங்க, அது என்ன சொல்கிறது, நான் ஒரு சிலர் பண்ணுற தவறு, அது ஏமாற்று வேலையால் அந்த மாதிரி வர்றது காட்டி ஆகணும். இப்போ வர மக்கள் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம் இது. அவங்க பிரச்சனைக்கு உடனே சொல்யூஷன் கிடைச்சா தான் நம்மள நிம்மதியாக தூங்க விடுவாங்க. என் இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் வரும், ஒருத்தவங்க கயிறு எடுத்து தூக்கும் ஃபேனில் மாட்டிட்டு நிற்கிறான். என் மனைவி வரலன்னா இப்போ செத்துருவேன்னுவான். ராத்திரி 1 மணிக்கு எழுந்துச்சு அவன் கூட நான் வீடியோ காலில் பேசி இறக்குவேன். 2 நாளில் முடிச்சு தரலன்னா அது என்ன வேணாலும் அவன் சொன்னது தண்ணி போட்டு பேசுகிறான்னு இருக்கக்கூடாது. நாளைக்கு எதாச்சும் உண்மையாலுமே ஏதாவது நடக்கலாம். அதனால் இந்த தொழிலில் வந்து வெளியிருந்து இப்படியே பண்ணுறவங்க அது வேறு. ஏன்னா ஒரு டாக்டர் தவறு செய்கிறோம், எல்லா டாக்டரும் நம்ம தவறாக எடுத்துக்க முடியாது. ஒரு வாதியார் பள்ளியில் குழந்தைங்களை தவறாக நடக்கிறான்ட்டு எல்லா வாதியாரும் நம்ம தவறாக எடுத்துக்கக்கூடாது. அது மீடியாவுக்கு மூலியமாக எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு மந்திரவாதி செய்கிற 2 பேர் ஒரு சிலர் செய்கிறத வச்சு எல்லாருமே எடுத்துக்கக்கூடாது. அவங்களோட பேக்ரவுண்டை பாருங்கள், பின்னணியை பாருங்கள். ஒரே இடத்துல சொந்த ஊரில் 30 வருஷமாக நான் இருக்கிறேன். அந்த ஊருக்கே நான் யார் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், எப்படிப்பட்டவன் நின்றுட்டு. அந்த பேக்ரவுண்டை வச்சே பார்க்கும்போதே எல்லாருமே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை நான் மீடியாவில் சொல்லுவேன். நான் நிறைய ஐடிக்கெல்லாம் நானும் வந்து வெளியே காட்டணும். ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். என்னென்ன ப்ராப்பர்ட்டி எனக்கு இந்த வேலையை அவசியம் கிடையாது, தேவைக்கு மேலே என்கிட்ட இருக்குது. அதுக்கும் முறையாக நான் மொத்தம் எல்லாமே கணக்கு காட்டிட்டு தான் வரேன். இருந்த இந்த வேலையை விடலைன்னா நான் வந்து இதை நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டது. புரியுதுங்களா? மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிச்சி எடுத்துக்கிட்டது. அதுக்காக தான் இதை நான் செய்துட்டு வரேன். நான் சம்பாதிக்கணுன்றது தேவையில்லை. ஏன்னா என்னோட இடத்துல வந்து இப்போ நான் இங்கே சொல்கிற மாதிரி என்னோட வீட்டுக்கு நாளைக்கே நீங்கள் வீடியோ எடுத்துன்னு வந்த கூட கேமராவில் எடுத்துடலாம். என்னென்ன இருக்குது, எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன இருக்குதுன்னு எல்லாமே போகிறோம். எனக்கு தேவைக்கு மேலே இருக்குது போகிறோம். நான் செய்கிறதுக்காக தான் இருக்கிறோம். அதே ஒரு சிலர் வந்து தேவைக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அவங்களையும் எங்களையும் ஒன்றாக்கும் போது தான் மனசு கஷ்டப்படும். ரொம்ப நல்ல விஷயம் சார். மக்களுக்கு இன்னும் உங்கள் சேவை தேவைப்படுது. இதே மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நீங்கள் செய்யணும். சார், நீங்கள் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, இப்போது குணம் செய்ய முடியாத நிறைய நோய்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. கேன்சர், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் க்யூரே இல்லாமல் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? உண்மையாலுமே நான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தீர்வு காண முடியுதுன்னா, எல்லாராலையும் கைவிடப்பட்டால் நான் கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தியை நீட்டேன். புரியுதுங்களா? ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்கள அது டாக்டர் பண்ணக்கூடியது, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஹார்ட்டை எடுத்துட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்கள பொழைக்க மாட்டேன்னு நினச்சவங்களாம் இன்றைக்கி வாழ வச்சுட்டு இருக்கிறேன். சூப்பர் சார். புரியுதுங்களா? இந்த ஜின் வழிபாட்டால் ஒன்றும் மருத்துவ ரீதியாக அவங்க செய்கிறவங்க செய்கிறாங்க. அதை செய்தாலும் நம்ம நம்பிக்கை இல்லாமல் போகிறோம். பயம் இருக்கும் எல்லாருக்கும். நம்ம ஹார்ட்டில் கை வைக்கும் போது என்ன ஆகுமோ இதாகுமோன்னுட்டு. இன்றைக்கி எவ்வளோ பேர் இவ்வளோ நாளில் முடிஞ்சிரும், டாக்டர் ரீதியாகவே இவ்வளோ நாளில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்களாம் கூட இன்றைக்கி உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜின் மூலயமா நிறைய செய்துக்கிட்டு தான் வரோம். என்ன உண்மையிலே நிறைய பேருக்கு ஹோப்ஸ் கொடுக்கும். புரியுதுங்களா? இது என்னன்னாங்க, ஒரு சிலர் சொல்லலாம் என்னடா இது இப்படி. நான் ஒன்று கேட்குறேன். டபுள் டிகிரி படித்த ஒரு பொண்ணு அதுக்கு ஒரு செய்வன கோளாறுல பேய் பிடிச்ச மாதிரி துணி அவுத்துட்டு ஆடுது. எவ்வளோ சைக்காட்ரிஸ்ட்டு கூட கூப்பிட்டு போகிறாங்க, எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, வெளில போகிறாங்க வராங்க. ஆனால் ஒரு தர்காவில் கூட்டின்னு வந்து ஒரே ஒரு எலுமிச்சை பழம் தலையை சுற்றி போட்டதுன்னே அது ஏன் குணம் ஆகுது?
ஆவியை பிடிச்சதுனால அப்படி புரியுதுங்களா? ஆகுறாங்க. அது உண்மையா இல்லை. அது எதுக்கு எல்லாமே சொல்கிறாங்க என்னமோ அது இதற்கு இந்த காலத்தில் அது அந்த காலத்தில் எந்த காலத்திலையுமே சரி அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிட முடியும், அப்பாவை தான் அப்பான்னு கூப்பிட முடியும், அடுத்தவனை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது. நம்மளை குணப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் நிறைய இருக்குது. இப்போ தேவையில்லாமல் ஒரு பொண்ணு அதே மாதிரி சேலத்தில் வச்சுருந்தாங்க. இந்த மாந்திரிகத்தை நம்பாமல் அந்த பொண்ணு எவ்வளோ பார்த்துட்டு கடைசியில் அந்த பொண்ணை ஒரு நாள் போய் தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஐயோ. அந்த மேலே இருக்கிறதுக்கு சாகு அடிச்சிடுச்சு. போன பொண்ணு உயிர் திரும்ப வருமா? அதே மாதிரி தான் இப்போது நம்ம சொல்ல தேவையில்ல. இன்றைக்கி போங்க, இன்றைக்கி எல்லா தர்காவிலையும் போனுங்க, எல்லா கோயிலையும் கூட போங்க. இது மேல்மலையில் ஒரு கோயில் கூட இருக்குது, மேல்மலையில் ஒரு கோயிலில் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு பேய் பிடிச்சி விரட்டுறாங்க, போகிறாங்க வராங்க. அத்தனை பேருமே கூலி வேலை செய்கிறவங்க, பணக்காரங்கலேருந்து எல்லாருக்குமே அங்கே ஒரே மாதிரி தான் விரட்டுறாங்க. என்னென்னா அவங்களுக்கும் சமுதாயம் சுயநிலை எல்லாமே இருக்குது. அவங்கள தன்னை மீறி ஆட்டி படைக்கிறதால தான் அந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க போகிறாங்க. சரிங்களா? எங்கே மருத்துவரால் எது குணப்படுத்த முடியுமோ அங்கே தான் அது குணப்படுத்த முடியும். எங்கே இதை வேலை செய்யணுமோ அதை தான் அங்கே தான் செய்தாகணும். சார் நீங்கள் இப்போது சொன்னதில் திடீர்னு எனக்கு ஒரு கேள்வி வருது சார். இப்போது பேய் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதே மாதிரி ஜின்னு இன்னொருத்தரை வந்து பொசஸ் பண்ணுமா? பொசஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக பிடிச்சிருக்குது. அப்படியா? அப்படி பிடிச்சாக்கா அவங்கள உச்சத்துக்கே போயிடுவாங்க, வல்ல ஓஹோன்னு வாழ்வாங்க. அந்த குடும்பத்தில் யாரை பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் செய்ய விடாது, அவங்களுக்கு வேறு எதுக்கும் விட்டு தராது. ஆனால் அந்த குடும்பத்தையே ஓஹோன்னு தூக்கிட்டு வந்துடும். இன்னைக்கு நிறைய இடத்துல அது பிடிச்சிருக்கு. நல்ல விஷயமா பார்க்குறீங்களா இல்லை அது கெட்ட விஷயமா? நல்ல விஷயமா தான் இது இருக்குது. ஏன்னா அதை பிடிச்சி அவங்கள அழிக்கல இல்லை, அவங்களால அடுத்தவங்களும் வந்து எல்லாருமே பிழைக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு குடும்பம் ஒன்றும் இல்லாத குடும்பம் இன்னைக்கு ஓஹோன்னு வருது இல்லையா? எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் அது வந்து எப்படி நடக்கும் சார்? இன்னைக்கு ரியலாகவே இருக்குது. அது பேரை ஊரோட நான் சொல்லக்கூடாது. இது நிறைய நடக்குது. நிறைய இந்த ஜின் சம்மந்தப்பட்டதால எங்கிட்ட நிறைய சொல்லுவாங்க, வருவாங்க. அவங்க நீங்கள் விளக்குறேன்னா கூட அவங்களே விளக்க விட மாட்டாங்க. இது இருக்கட்டும், என் குடும்பத்துக்கு நல்லா தான் இருக்குது. அப்படியா? ஜின்னு வந்து பூந்துடுச்சுன்னாவே அந்த குடும்பம் செழிப்பாக தான் இருக்கும். அது வர கொடுத்து வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட், எல்லாருக்கிட்டையும் போயிடாது. ஆமாம். ஓகே சார். இப்போது சாமி கும்பிடுறோம், அதே மாதிரி இப்போது ஜின் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் ஆப்போசிட் சக்தி ஆகாதா? இன்றைக்கி என்கிட்ட வரவங்க எல்லாமே கடவுளை வழிபடுறவங்க தான், எல்லாம் போகிறவங்க வரவங்க தான், எல்லா மதத்தினர் தான் வராங்க. அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்களுக்கு தேவை சொல்யூஷன், பிரச்சனையை தீர்க்கணும். சரிங்களா? தப்பு இல்லை. எந்தெந்த கஷ்டத்துக்கு எது எதுக்கு செய்யணுமோ அவங்க அதை தான் அங்கங்கே செய்ய முடியும். நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு உயிர் போகிற நேரத்தில் நம்மளை வந்து காப்பாற்றணும்னா செய்வன மூலயமா இப்படி தான் காப்பாற்றுறாங்க. சரிங்களா? இப்போ எவ்வளோ பேர் செய்ய வேண்டிய முறைகள் கரெக்டாக இருக்கணும். சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க ஜின் பிடிச்சவங்க வந்து நல்ல வளருவாங்க, அவங்க குடும்பமே நல்ல ப்ரோக்ரெசிவாக போவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இவங்களுக்கு ஜின் பிடிச்சிருக்கு அப்படின்னு எப்படி நீங்கள் உங்களால் சொல்ல முடியும்? கண்டிப்பாம்மா, அது வந்து அந்த பையன் அவங்களுடைய செய்கையை பார்த்தே எல்லா வசதியும் இருக்கும், அவங்க வீட்டில் எல்லா செல்வமும் இருக்கும், எல்லாம் செய்யும். அந்த பையனோட செய்கையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், சாதாரண மனிதர்கள் போல இருக்க மாட்டாங்க, தனித்துவமாக தெரியுவாங்க, தனியாக உட்காந்துருப்பாங்க, அதிகமாக மனிதர்கள் கூட பேச மாட்டாங்க. அதே வீட்டில் தான் அப்பா அம்மா கூட இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் செல்வம் பெருகும், எல்லாமே நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும். மற்ற ஈடுபாடுகள் நம்மள மாதிரி கூட கலந்து எதுவும் பேச மாட்டாங்க, நம்மள மாதிரி நல்லது கெட்டதுக்கு எல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. எது நடந்தாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அதிலே கண்டுபிடிச்சிடலாம். நல்லது நடந்தாலும் சாதாரணமாக தான் இருப்பாங்க, கெட்டது நடந்தாலும் சாதாரணமாக தான் இருப்பாங்க. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் நீங்கள் நல்ல விஷயம், அது ஒரு வரமாக நீங்கள் சொல்கிறீங்க. சார் அப்படி ஐசோலேட்டடாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது சார். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, அவங்களுக்கு எந்த கெடுதலும் வராது, ஒரு நோய் நொடி கூட வராது. எல்லாத்துக்கும் அது அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதனால தான் அந்த ஃபேமிலி இருக்குது. இல்லைன்னா அந்த ஜின்னு எங்களுக்கு வேணான்னு வந்து நிறுத்திடுவாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்து சொன்னால் அதை கட்டுப்படுத்திடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க நல்லா இருக்கிறதால தான் அவங்களே விட்டுறது. வேண்டாம்னு சொன்னால் அதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஆமாம், அவங்களுக்கும் சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு வேண்டான்னாக்கா அப்படி மேலே வரும்போது அதெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது ஜின், கண்டிப்பாக நிறுத்திடலாம். சூப்பர் சார். கடைசியாக இது வந்து என்னோட பர்சனல் கொஸ்டின். என் தம்பி 2 months பேக் இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு கேள்வி மனசில் கேள்வியாக தான் இருக்குது. இறந்து போனவங்களோட ஆத்மா என்ன ஆகும்? இறந்து போன ஆத்மா வந்து நம்ம விதிப்படி முடிஞ்சு அவங்க இறந்தாக்கா அது போய் சேர வேண்டியபடி இருக்கிறதே தெரியாத போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஆத்மா அல்பாயுசுன்னுவாங்க, பாதியிலே போயிட்டாக்கா கண்டிப்பாக அது உலாத்திக்கிட்டு தான் இருக்கும், அது அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, யாருக்கும் தெரியாது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சைடெல்லாம் தெரியாது, நிறைய கிராமத்து சைடு இப்போ இருக்கிறப்ப கிராம சைடு எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் தெரியும். எல்லா பக்கமும் சரி சொல்கிறேன், அதோட சத்தங்கள் கேட்கும் ஒரு சிலருக்கு, நிறைய பேருக்கு ஒரு அந்த வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்கும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் சத்தம் இருக்கும், பொருள் உருட்டும், அது வந்து நின்று வாசல்லே தான் அழுதுகிட்டு இருக்கும், நிறைய நடக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் மறையக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஸோ அது ஜின் மூலமாக எப்படி சார் அதுக்கு ஒரு ஆத்ம சாந்தி?
அதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம அதே மாதிரி அதுக்கு அதுக்கும் இருக்கு. அதுக்கு ஒன்று செய்து அதை நான் கொடுப்பேன். அதை எடுத்துமே நீங்கள் செய்தீங்கன்னா அது நல்லபடியாக அது சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துரும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. இந்த 2 எபிசோட்ல நமக்கு ஜின் பற்றி இருந்த எல்லா டவுட்ஸும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மை டியர் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் 2 சக்ஸஸ்ஃபுல் ஷோஸ் ஃப்ரம் சிங்க் வித் சனம். மீண்டும் சந்திப்போம் ஒரு புது டாபிக்கோட.